ஒடிசாவின் கோனார்க்கில் உள்ள சன் டெம்பிள், அதாவது சூரியனுடைய கோவில். ரொம்ப ஒரு அழகான பிம்பம், ஈவினிங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. சன் டெம்பிளோட ஓப்பனிங் டைம் அப்படின்னு பார்த்தாக்கா காத்தால் ஓப்பன் பண்ணினாங்கன்னா ஈவினிங் 8-10 வரைக்கும். ஒரு ஆளுக்கு 50 ரூபா நம்மளுடைய இந்தியன்ஸ்க்கு. ஃபாரினருக்கு தனி ரேட்டு. இங்கே வந்து ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைட் கிடைப்பாரா அப்படின்னு சொல்லி இப்போது தேடிட்டு இருக்கேன். அவர் கிடைச்சாருன்னா நம்ம வந்து ஒரு கைடை வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு. புரியிலிருந்து இந்த கோனார்க் அப்படிங்கிற இடம் வந்து 35 கிலோமீட்டர். ஏறத்தாழ 1 மணி நேரம் ஆகுது காரில் வர்றதுக்கு. மற்றபடி பஸ் வசதியும் இருக்குது. ஆனாலும் காரில் வந்து கரெக்டாக 1 மணி நேரத்தில் எங்கள் டிரைவர் நிரஞ்சன் கொண்டு வந்து எங்களை இங்கே விட்டார். இப்போது இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்புறம் கைடு ரெண்டுத்தையும் நாங்கள் வந்து, என்ட்ரன்ஸே ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்போட ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கற்களுமே வந்து சாண்ட்ஸ்டோன் மாதிரி தெரியுது. அது ஆனால் அது என்னன்றதை அவர் கைடு நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஆஹா, உள்ளே வந்தோடனே என்ன பிரம்மாண்டமான ஒரு ஸ்ட்ரக்சருங்க, ரொம்ப அழகாக. இந்த கலிங்கா ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே கல்லாலான சிங்கம் மற்றும் யானை, அதன் அடியில் மனிதன். இதனுடைய ஒரு தத்ரூபம் என்ன அப்படின்னாக்கா, லயன் வந்து கரேஜ், ஸ்ட்ரென்த், எலிஃபென்ட் வந்து வெல்த். இது ரெண்டுக்கும் மயங்கினோம் அப்படின்னா மனுஷன் இறந்துருவான். அதனால இந்த கோவிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அத்தனை ஈகோவையும் இந்த கிழக்கு முக வாசலுக்கு வெளியில் 12 ஏக்கரில் முதல் கோவிலாக வீற்றிருக்கும் இந்த கோவில் 5 கோவில்களை கொண்ட இந்த சன் டெம்பிள் மிக தத்ரூபமாக 120 வகையான நாட்டிய நடனங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சுவர் முழுவதும் மிக மிக அழகான தத்ரூபமான நடனத்தை பிரதிபலிக்கின்றது. 120 வகையான நடனங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த நாட்டிய மேடை முதல் கோவிலாக சன் டெம்பிளில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக 5 கோவில்கள் இருக்கிறதா அந்த கைட் சொன்னார். அதில் இப்போ எல்லா கோவில்களுமே வந்து ரொம்ப வீணா போய் இடிஞ்சு இருந்தால் கூட இப்போ இதை வந்து பராமரிக்கணுங்கிற எண்ணத்தோட இதை வந்து வேலைகள். இது 2வது கோவிலினுடைய முகப்பு அமைப்பு. ஏகப்பட்ட கலை வண்ணத்தோடு கலிங்க ஆர்கிடெக்ட் முறையில் முழுவதும் சாண்ட்ஸ்டோனால் கட்டப்பட்டது.